Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஆலய வழிபாடை பற்றி பேசக்கூடிய ஒரு நாள் இல்லையா? எனக்கு என்ன சந்தோஷம்னா, நிறைய நேயர்கள் இந்த ஆலயத்தை குறிப்பு எடுத்துக்கிட்டு நம்ம வெளி மாநிலம் எல்லாமே சொல்கிறோம்ல. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த ஆலய வழிபாடு என்ன சொல்லுவீங்கன்னு நாங்கள் ஆர்வமாக கேட்குறோன்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் என்னென்னா, இது ஆடி மாதம். அதனால் எப்பொழுதுமே அந்தந்த மாதத்திற்கு தகுந்த மாதிரியோ இல்லை ஏதாவது நமக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கும்போது இந்த ஆலயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவாலங்காடு. இது ஆலங்காடு அப்படின்னு தான் இதற்கு ஆக்சுவலாக பேர். இந்த இடம் முழுக்க முழுக்க ஆலமரங்கள் நிறைந்து இருந்ததாம். பலா மரங்களும் இருந்திருக்கு. இன்றைக்குமே ஸ்தல விருட்சம் அதுதான். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பேர் முத்தி தீர்த்தம் அப்படின்னு. இந்த திருவாலங்காடு 5 சபைகளில் ஒரு சபை, ரத்தன சபை அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே ஈஸ்வரனுக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மார்கழி திருவாதிரை இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே காளிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் ரொம்பவுமே. இது நம்ம சக்தி பீடங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீடமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த ஊருக்கு திருவாலங்காட்டுக்கு காரைக்கால் அம்மையார் தலைகீழே நடந்து வந்தாங்களாம். ஏன்னா அவங்க பாதம் அந்த இடத்துல பதியக்கூடாது. சிவபெருமான் அவங்களுக்கு முழுக்க ஒரே லிங்க ரூபத்தில் காமிச்சிருக்காரு. ஸோ தன்னுடைய திருவடி படக்கூடாதுன்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய சிரசாலை அவங்க தலைகீழாக அங்கே நடந்து சிவலோக பிராப்தி கிடச்சிது அவங்களுக்கு அப்படின்னும் இந்த ஆலயத்திற்கு ஒரு பெருமை உண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனினுடைய பெயர் வடாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமான் அப்படின்னும் பேர். சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, தேவர் சிங்கப்பெருமான் அப்படிங்கிற திருநாமமும் அவருக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வண்டார் குழலின்னு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அம்பாள் அந்த பார்வதி தேவியினுடைய அழகை அந்த வண்டார் குழலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு ஸ்வரூபத்தில் நம்ம அம்பாளை இங்கே பார்க்கலாம். இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மராள காம்பாள். இந்த அம்பாள் ஒரு ரொம்ப அதீத அழகு, அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தோடு இங்கே இருக்காங்க. சரி, இந்த ஆலயத்தில் காளி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த திருவாலங்காடு நீங்கள் போனீங்கன்னாலே பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அண்டு பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காளிக்கு நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணலாம். மற்ற நட்சத்திரக்காரர்களும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு விசேஷமாக இந்த காளிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா திருமண தடையெல்லாம் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கிய ஸ்தலம் இந்த திருவாலங்காடில். நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது முதல்ல நம்ம வணங்க வேண்டியது காளியை தான். இந்த காளி ஊர்த்துவ தாண்டவம்னு சொல்லக்கூடிய இவளுடைய அந்த காலை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நடன இதில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த நடன அபிநயத்தோடு தான் காளி இங்கே நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஊர்த்துவ தாண்டவம் ஆடின இடம் சிவபெருமான். இங்கே காளிக்கு என்ன முக்கியத்துவம்னா, சிவபெருமானே சொல்லிட்டாராம், இந்த ஸ்தலம் உன்னுடையது தான், காளியை வணங்கின பின்னர் தான் என்னை வணங்க வேண்டும் பக்தர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ அழகான ஒரு திருக்குளம் இருக்குது. திருக்குளம் பக்கத்தில் காளியை வணங்கணும். காளியை வணங்கின பின்னர் தான் நம்ம சிவனை போய் அந்த ரத்ன சபையில் வணங்குகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம். இந்த காளிக்கு என்ன முக்கியத்துவம்? சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தார்கள். இவங்களை வதம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்தது. அதனால் ஆதிபராசக்தி என்ன பண்ணாங்களாம், அவங்களினுடைய கண் பார்வையில் மகிஷாசுர மர்தினியை அவங்க உருவம் கொடுத்துருக்காங்க, உயிர் கொடுத்துருக்காங்க. அவங்க கண்ணிலிருந்து வந்த ஒரு காளி. அந்த காளி என்ன பண்ணுறா, இந்த சும்பன் நிசும்பனை அழித்து விடுகிறாள். அந்த அழித்து அந்த ரத்தத்தை அவள் குடித்து அது இது பண்ணா இல்லையா? அதனால் அவளுக்கு என்ன ஆயிடுத்துன்னா, அந்த வேகம் அதிகமாகி அந்த காட்டில் இருந்த
பக்தர்கள் அந்த காட்டில் இருந்தவர்களை எல்லாம் இந்த காளி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அழிக்க தொடங்கிட்டா. அவளுக்கு வந்து அந்த ரத்தம் வேண்டியிருந்தது, அந்த இரத்த வாடையும் அந்த ரத்தமும் வேண்டியிருந்தது. அப்போ கார்கோடக முனிவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான்கிட்ட போய் அவர் முறையிடுகிறார். காளி வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறார், இதனுடைய நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ மகாவிஷ்ணு வந்து அவருக்கு அறிவுரை சொல்கிறார். நீ வந்து அதே போல் போயிட்டு தாண்டவமாடி அவளினுடைய அந்த கோபத்தை அடக்கு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவினுடைய அறிவுரையின் பேரில் அவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு கோர ரூபம் எடுத்து கீழே வரார், அந்த ஆலங்காட்டுக்கு வரார். அந்த ஆலங்காட்டுக்கு வரும்பொழுது அந்த காளி வந்து சொல்கிறா, அவளுக்கு அப்போ தன்னுடைய கணவர் அப்படிங்கிறதும் தெரியலை. அப்போ நீ வந்து என் கூட நடனம் ஆடு, நான் தோற்று போயிட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்வதி தேவியும் சிவபெருமானும் அந்த இடத்துல வந்து ஆலங்காட்டில் வந்து நடனம் புரிகிறாங்க. அதுதான் ஊர்த்துவ தாண்டவம்னு அவர் ஆடுறார். அந்த ஊர்த்துவ தாண்டவம் என்னென்னா, தன்னுடைய அந்த காது அணி வந்து கீழே விழுந்துடுறது. ஸோ அவருடைய கால்களால் அந்த காது அணியை வந்து அவர் போடும் பொழுது காளி வந்து தன் காலை வந்து தூக்கும் பொழுது தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, தன்னுடைய பெண்மையை வந்து அவங்க உணர்றாங்க. அப்புறம் சிவபெருமான்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், பூலோகத்தில் உனக்குன்னு ஒரு பெருமையை கொடுத்து இங்கு வந்து என்னை வணங்குபவர்கள் உன்னைத்தான் முதலில் வணங்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை காளி தேவிக்கு கொடுத்து, நம்ம அந்த காளியை வணங்காமல் போய் சிவனை வணங்கினால் நம்ம அந்த கோவிலுக்கு போனதற்கான பலனே கிடையாது. ஸோ அப்படி வந்து சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரத்தை வந்து கொடுக்குறார். ஸோ இது வந்து திரு ஆலங்காடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் என்ன, வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு காலத்தில் மயான பூமியாக இருந்தது. அந்த மயான பூமியில் தான் காளி வந்து அந்த ருத்ர தாண்டவம் ஆடி சும்பன் நிசும்பனை வந்து அழித்திருக்கார்கள். மொத்தமாக அங்கே வந்து இரத்த வெள்ளத்தில் வந்து இருந்து அந்த இரத்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உக்ரத்தோடு தான் அந்த காளி வந்து இருந்தாங்களாம். ஸோ நிறைய பேய்கள் இருந்த ஒரு ஆலங்காடாக அது இருந்தது அப்படின்னும் ஒரு புராண கதை வந்து உண்டு. அந்த ஆலங்காடு, அதாவது பேய்கள் இருந்த அந்த இடத்துல தான் காரைக்கால் அம்மையார் அங்கே வந்து சிவபெருமானை வணங்கி அவங்க பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. அந்த பேய்கள் எல்லாம் பூதகணங்களாக அதுக்கப்புறம் மாறி சிவபெருமான் வந்து தன்னுடைய தோற்றத்தை அவங்களுக்கு காண்பித்து அவங்களுக்கு சிவலோக பிராப்தி கிடைச்சது காரைக்கால் அம்மையாருக்கு அப்படிங்கிறதும் ஒரு புராண கதை இந்த தலத்தில் வந்து உண்டு. இப்படிப்பட்ட பல சிறப்புகளை நம்ம திருவாலங்காட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னா இந்த காளியை சென்று முதல்ல நீங்கள் வணங்கலாம். இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை சென்று வணங்கலாம். அப்படி இல்லைன்னா பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் சென்று காளியை வணங்கி அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று வழிபாடு செய்யலாம். 5 சபைகளில் ரத்தின சபையாக திருவாலங்காடு வந்து இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறோம்ல, சிதம்பரம் எப்படி பொன்னம்பலம் அப்படின்னு சொல்கிறோம், சிதம்பரத்தில் வந்து பொற்கோவில் மாதிரி அது. ஸோ இங்கே வந்து அது ரத்தின சபை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து திருநெல்வேலி இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் வந்து அது வெள்ளி சபை. இது மாதிரி பஞ்ச சபைகளில் இந்த சபை ரத்தின சபையாக சிவபெருமான் நமக்கு அங்கே காட்சி அளிக்கிறார். அதனால் அவர் வந்து இங்கே எப்பொழுதுமே திருநடனம் புரிகிறார் அப்படிங்கிறதும் வரலாறு வந்து சொல்லுது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து திருவாலங்காடு போகிறீங்கன்னா ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த அம்மனுக்கு வந்து சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்தி அம்மனை வழிபாடு செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு பரணி நட்சத்திரத்தன்று சென்று அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்தால் இவர்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வேண்டின வரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே வந்து கிடையாது. ஸோ திருவாலங்காடில் இருக்கக்கூடிய வண்டார்குழலி மற்றும் வடாரண்யேஸ்வரரை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய முக்தி தீர்த்தத்தில் நாம் வந்து அந்த தீர்த்தத்தை கண்டு அங்கே இருக்கக்கூடிய காளியையும் வணங்கினால் ரொம்ப விசேஷம். இதில் இன்னும் கூட இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு உண்டு. ஜாதகத்தில் வந்து மாந்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பொதுவாக கேரளாக்காரங்க வந்து அது பார்ப்பாங்க. இந்த மாந்தி தோஷம் இருக்கிறவர்களுக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு சிவபெருமான் ஒரு மூலையில் வந்து இருப்பார். அந்த மாந்தி தோஷ நிவர்த்தி இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் செய்கிறது சிறப்பு. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று
இறைவனை வழிபாடு செய்து அவரினுடைய அருளை பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய வடாரண்யேஸ்வரரை வணங்கினோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.